Hi guys, ஸோ எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கிளாம்பாக்கம் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி டேட் வந்து 19/4/2024 எலெக்ஷன் டே, ப்ரைம் மினிஸ்டர் எலெக்ஷன் டேல. ஸோ அதுக்காக எல்லோரும் அவங்க ஊருக்கு போயிருப்பாங்க. நான் இப்போ தான் கிளம்புறேன். ஆக்சுவலாக நேற்று நைட் ஷிஃப்ட் போயிட்டு வந்துட்டு 5:30 தான் 4:30 தான் ஷிஃப்ட்டு முடிஞ்சது. வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரதுக்கு டைம் சரியாகிடுச்சு. கரெக்டாக மணி பார்த்திங்கன்னா 6:30 ஆச்சு. என் கூட கம்பெனி பசங்களாம் 2 பேர் வந்தாங்க. அவங்களாம் டைரெக்டாக கேப் மூலிமா இங்கேயே வந்து போயிட்டாங்க. நான் தான் வீட்டுக்கு போய்ட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரதுக்கு டைம் ஆகிடுச்சு. ஸோ அவங்களெல்லாம் பஸ் ஏறிட்டு போயிட்டாங்க. கொஞ்சம் க்ரௌடாக தான் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நேற்று நைட்டு என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிளாம்பாக்கம் வந்து அவங்க போன கும்பல் எப்படி இருந்ததெல்லாம் ஒரு சின்ன கிளிப் இருக்குது, அதை அங்கே போடுறேன் பாருங்கள். அவ்வளோ க்ரௌடாக இருந்தது. என் கூட அந்த கம்பெனி பசங்க சீக்கிரமாக வந்து அவங்க பஸ் ஏறினால சின்ன ஒரு ஐடியா கொடுத்தானுங்க எங்கே பஸ் ஏறலாம் அப்படின்றதுக்காக. ஏன்னா இங்கே வந்து நான் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போய்ட்டு அவங்க பஸ் ஏறது பார்த்தாங்களாம். அந்தளவுக்கு பஸ் எதுவுமே இல்லை. ஏன்னா ஏகப்பட்ட க்ரௌட் இருக்குது. வர பஸ் எல்லாம் ஃபுல்லாக தான் ஆகுது. ஒன்று நீங்கள் என்ட்ரன்ஸ் இருக்குல்ல, ஸோ அதாவது இங்கே இடம் பார்த்திங்கன்னா, ஸோ பார்க்கிங் இருக்குல்ல, இடத்துல இந்த பஸ் இப்படி உள்ளே வரும்ல. ஸோ அந்த இடத்துல வந்து நீ பஸ்ஸு அங்கே நின்னா உனக்கு பஸ்ஸு கிடைக்கும். வந்தால் ஏறத்துக்கு ஈஸியாக இருக்கும், ஏறி போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கானுங்க. ஃபஸ்ட்டு உள்ளே போகலாமா அங்கேயே போகலாமா குழப்பமாக இருக்குது. நான் வீடியோ எடுத்துக்கு போய் பார்த்துட்ருக்கேன். அங்கேயே ஒரு தொகை மக்கள் நிற்கிறாங்க. அங்கே போய் பார்ப்போம், ஒரு 1/2 hour பஸ்ஸு கிடைக்குதா அப்படின்றத பார்ப்போம் வாங்க. இந்த இடம் பாருங்கள், பார்க்கிங்கில் பைக் எவ்வளோ நிற்குதுன்னு. எப்பா 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 ஃபுல்லாக நிற்கிதுங்க. இந்த இடத்துல வந்து ப்ரைவேட் பஸ் நின்று இருந்தது. நான் முன்னாடி வந்து பார்த்தப்ப என்னென்னா இவ்வளோ பஸ்ஸு இவ்வளோ 2 வீலர் நிற்கிதுங்க. பார்க்கிங்கில் பாருங்கள் எவ்வளோ பைக்கு நிற்குது. ஸோ அங்கே டெப்போ அங்கே பஸ் நிற்கிது பார்த்தீங்களா, கவர்மெண்ட் வண்டி. ஸோ அங்கே தான் பஸ் இருக்கும். இங்கே வந்து பஸ்ஸே தேக்கிக்கிறாங்க. பார்ப்போம் ஃபஸ்ட்டு இன்றைக்கி எப்படி போக போகிறேன்றது எனக்கு தெரியல. ஒரு பஸ்ஸு வருது, மக்கள் எல்லாமே ரொம்ப ஒரு வெறுப்போடு தான் இருக்காங்க. பஸ்ஸு வருது, பஸ்ஸுக்கு முன்னாடி போய் நின்று மறிக்கிறாங்க. ஸோ பஸ்ஸு எங்கே போகுது அப்படின்றதுக்காக. பஸ்ஸில் போர்டு கிடையாது இல்லைனால கொஞ்சம் ஒரு மாதிரி அப்செட்டாகவே நிறைய பேர் இருக்காங்க. நேற்று நைட்டு இருந்த கும்பலை பார்த்தாலே எனக்கு பயங்கரமாக இருக்குது. ஸோ வீடியோவில் பார்த்தேன், நான் போட்டிருப்பேன், பார்த்துருப்பீங்க அந்த கும்பலில் எப்படி இருந்ததுன்னு. ஆக்சுவலாக நான் என்ன பிளான் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி இப்போ ஷிஃப்ட்டு போயிட்டு வந்ததுக்கப்புறம் காலைல குருவாயூரில் கிளம்பி குருவாயூர் ட்ரெயினில் ஏறி போயிடலாம் அப்படி தான் பிளான் பண்ணேன். ஸோ பஸ்ஸில் குருவாயூர்னா 10 மணிக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டோம்னா கொஞ்சம் பஸ் ஏற கொஞ்சம் சீக்கிரம் போயிடலாம் அப்படின்றதுக்காக தான் கிளாம்பாக்கம் வந்தேன். இங்கே வந்தால் நிலமை ரொம்ப மோசமாக இருக்குது. பார்ப்போம், ஒரு 8 மணி வரைக்கும் பார்ப்போம். அதுக்கப்புறம் இல்லைனா கிளம்பி நான் ரிட்டன் தாம்பரம் போய்ட்டு தாம்பரத்துலேருந்து குருவாயூர் எக்ஸ்பிரஸை பிடிச்சிட்டு வந்து தான் வேறு வழியே இல்லை. அதுவுமே கொஞ்சம் கும்பலாக தான் இருக்கும். நேற்றுலாம் எல்லா ட்ரெயினும் ஃபுல்லு. ரிசர்வ் போன ட்ரெயின்லாம் அவ்வளோ, அந்த ஸ்பெஷல் ட்ரெயின்லாம் கொடுத்தாங்க தாம்பரம் கன்னியாகுமரிலாம். அந்த ட்ரெயினில் ஒன்லி ரிசர்வேஷன் மட்டும் தான் இருந்தது, ஏசிலாம் கிடையாது, ஒன்லி ஸ்லீப்பர் மட்டும் தான். அதுலேயும் அன்ரிசர்வ் டிக்கெட் எடுத்து ஏறிட்டாங்க. செம்ம க்ரௌடாக இருந்தது. என்ன பண்ணுறது, அதுக்கேற்ற முன்னேற்பாடுகள் எதுவும் இல்லாமல் இருக்குது. பார்ப்போம் நம்ம எப்படி போகிறதை பார்ப்போம். இந்த என்ட்ரன்ஸ் உங்களுக்கு தெரியுது எதுன்ட்டு. ஸோ பஸ்ஸு அந்த வண்டலூர்லேருந்து உள்ளே வரும்ல, வண்டலூர் வந்து சுற்றி வந்து இப்படி பஸ்ஸெலாம் உள்ளே வரும்ல எல்லா வண்டியும், அந்த ரூட்டு. அங்கேயே நிற்கிறாங்க பஸ்ஸு, ஒன்றும் இல்லை. அங்கேயே அங்கே டெப்போவில் நிறைய பஸ் நிற்கிது. பட் இவங்கெல்லாம் போய் கேட்டிருப்பாங்க போல், ஒன்றும் இங்கே வர வண்டி தான், அந்த வண்டி கிடையாது அப்படின்ட்டாங்க போல். அதான் நிறைய பேசஞ்சர் இங்கேயே நின்றுட்டுருக்காங்க. நம்ம உள்ளே போய்ட்டு வந்துடுவோமா, உள்ளே போய்ட்டு பார்த்துட்டா தான் வருவோம் க்ரௌடு என்ன நிலமையில் இருக்குன்னு. இப்போ பார்த்திங்கன்னா நான் நடைமேடை 4ல் இருக்கேன். ஸோ எனக்கு திருச்சிக்கு போகிறதுக்கு இங்கே தான் பஸ் வரும். வாங்க போய் பார்ப்போம். செம்ம க்ரௌடாக தாங்க இருக்குது பஸ் ஸ்டாண்டு. ஒரு பஸ்ஸு கூட இல்லை, சும்மா சுற்றி சுற்றி அங்கே நின்றுட்டுருக்காங்க. பஸ்ஸே இல்லாமல் தான் இருக்குது. வண்டி இருக்குது, பஸ் ஸ்டாண்டே எம்டியாக இருக்க. இப்போ தான் வந்து மன்னார்குடிக்கு ஒரு பஸ் வந்ததுங்க. ஸோ வந்து பேசஞ்சர் இறங்க கூட முடியல. அதுக்குள்ளே ஒரு சைடு மக்கள் ஏற ஆரம்பிச்சிடுறாங்க அந்த பஸ்ஸில். ஏன்னா அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க, இறங்க முடியல, அதுக்குள்ளே ஏறுறாங்க எல்லாம். நமக்கு ஏதாவது திருச்சிக்கு பஸ்ஸு மட்டும் தான் பார்ப்போம். மக்களே, எங்கள் ஊருக்கு ஒரு பஸ்ஸு வருது, ஸ்பெஷல் பஸ்ஸு. முடிஞ்சே ஏற பார்க்குறேன். செம்ம க்ரௌடாகுது மக்களே. இந்த பஸ் இருக்குது பார்த்தீங்களா, திருச்சி போகுது. ஸோ வர வழியாக அங்கே என்ட்ரன்ஸ்ன்னு இருக்கணும்.
என் புத்தியை தான் கேட்க முடியல பார்த்தீங்களா, பஸ்ஸு கிடைக்கல. அங்கேருந்து தான் அந்த பஸ்ஸில் ஏறி இருந்திருக்கலாம். நானும் இங்கே வந்து பார்க்குறேன், பஸ் ஒன்றும் பிடிக்கிற மாதிரி தெரிலங்க. ஸோ வெளியே அங்கே என்ட்ரன்ஸ் சொல்லியிருந்தேன்ல, ஸோ அந்த இடத்துல போய்ட்டு பார்க்குறேன் எந்த ஒரு பஸ் இது. கைஸ் உள்ளே வேலைக்கே ஆகலை. இப்போ ஒரு பஸ் வீடியோ பார்த்துருப்பீங்க, ஓடியாந்து அதுவும் திருச்செண்டி தான். அதுலேயுமே ஏற முடியல என்னால், சரியான க்ரௌடாக இருக்குது. ஸோ அங்கே போய்ட்டு நம்ம ஏறதுக்கு வழி பார்ப்போம். மணி 7 ஆயிடுச்சு. ஸோ இன்னும் ஒரு 3/4 மணி நேரம் 8 மணி வரைக்கும் பார்ப்பேன். முடியலன்னா பேசாமல் தாம்பரமேட்டு குருவாயூர் எக்ஸ்பிரஸில் போகலாம். அங்கேயும் க்ரௌடாக இருந்துச்சுன்னா இன்றைக்கி எங்கேயும் போக முடியாது, வீட்டில் போய் படுக்க வேண்டியதான். இடத்துல இந்த மக்கள் அப்படியே உள்ளே நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் இங்கே என்ட்ரன்ஸ் அந்த டேனிங் இருக்குல்ல உள்ளே வரத்துக்கு, அந்த இடத்துல மறிச்சிடுவாங்க போல். சரி நம்மளும் அப்படியே போகணும், வேறு வழி இல்லை. மக்களே இப்போ அந்த பஸ்ஸு வந்தது, மக்கள்லாம் சேர்ந்து மறிச்சிட்டாங்க. பஸ்ஸு எங்கே போகுது, போர்டே போடாமல் எதுக்கு வரீங்க, பஸ்ஸு போட்டு விடுங்கன்னு வாக்குவாதம் ஆயிடுச்சு. அப்புறம் என்ன பண்ணிட்டாரு, நீ எங்கே போதும் இல்லைங்க, நான் உள்ளே தாங்க போகிறேன், வர சொன்னால் தாங்க உள்ளே ஆஃபீஸில் சொன்னால் தாங்க நான் பஸ்ஸை எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி டிரைவரை நான் சொல்கிறாரு. இவங்க யாரும் புரிஞ்சுக்கிற மாதிரி இல்லை. சரி டோரை ஏறிக்கங்க அப்படின்ட்டாரு. ஆக்சுவலாக உள்ளே போய்ட்டு வேறு ஊராக இருந்தால் என்ன பண்ணுவாங்க, அந்த ஊருக்கு போகாதவங்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது எல்லாத்துக்கும். இதான் மக்களே பஸ் வந்தோடனே இந்த மாதிரி ஆகிடுது. அது எந்த ஊர் போகுது என்னன்னே தெரியல. அது என்ன பஸ்ஸே தெரியாமல் ஏறிடுறாங்க. திருவண்ணாமலைன்னு போர்டு கூட போடல, சைடில் தான் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கு. திருவண்ணாமலைக்கு ஒரு பஸ் வருது, ஆனால் அந்த பஸ் வரப்பே ஃபுல்லாக தான் ஆகுது. என்ட்ரன்ஸில் ஏறிடுறாங்களா என்னன்றதும் தெரியல. எல்லாருமே இருக்க மக்கள் பூரா நடந்து முன்னாடி தாங்க போகிறாங்க. அப்படியே எங்கே போகிறது, அந்த டேனிக்கே போயிடுவாங்க போல். வேறு வழி இல்லை, நானும் அங்கே தான் போகணும் இவங்களோட சேர்ந்து. அப்போ தான் என்னாலையும் பஸ் ஏற முடியும். இது பார்த்தீங்களா, ஸோ அது ரெண்டு இப்போ தான் வந்தது. வந்தோடனே மறிச்சிட்டாங்க, மக்கள் வந்து மறிச்சிட்டாங்க. பஸ் எங்கேயும் போக முடியாத அளவுக்கு. எங்கே போகுதுன்னு போர்டாவது போடுங்க, அப்படிலாட்டி எங்கே போகுதுன்னா சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அவங்க வந்து உள்ளே இருக்கவங்க சொன்னால் தான் வண்டி எடுக்க முடியும், நாங்கள் அது வரைக்கும் உள்ளே வர சொல்கிறாங்க, அதோட சரிங்க எங்களுக்கு எதுவும் தெரியாதுன்றாங்க. அதான் கொஞ்சம் வாக்குவாதம் போயிட்டுருக்கு. ஒரு பஸ்ஸு கூட போல பாருங்கள், அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க அந்த இடத்துல. இன்னும் ஒன்றும் பண்ண முடியாது, அவ்வளோ க்ரௌட் இருக்குது. பஸ் ஏறியும் போகவும் முடியல. ஒரு வழியாக பஸ் ஏறிட்டேன். ஸோ பஸ் ஏறினதை நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா அவ்வளோ க்ரௌட் இருந்தது. அங்கே முன்னாடி பஸ்ஸை மறைச்சிருந்தாங்கன்னு சொன்னதில்ல, அதில் ஒரு பஸ்ஸை வந்து உள்ளே இப்போ ஃபோன் பண்ணி கேட்டு அதுக்கப்புறம் போர்டு மாற்றுறாங்க திருச்சின்னு, அதனால் ஏறணும். அவ்வளோ க்ரௌட் இருக்குது. அங்கே ஏறினது இல்லாமல் இங்கே வந்து இருக்கிறவங்க பரவாயில்ல ஸ்டாண்டிங்லேயே போகிறோம்னு சொல்லி ஏற செஞ்சுருக்காங்க. எப்படி போகிறோம், எத்தனை மணிக்கு போகிறோம் அப்படின்றது தெரில, பார்ப்போம். பெருமாள் கோயில் தாண்டி போயிட்டுருக்கோம். ஸோ வந்து ஃபுல் க்ரௌடில் போயிட்டுருக்குங்க. நார்மல் ஊர் பஸ்ஸெலாம் போகல, ஸோ அந்தளவு க்ரௌடில் தான் போயிட்டுருக்கோம். எப்படி போகிறோம், எத்தனை மணிக்கு போகிறோன்றதே எனக்கு தெரில. ஹை கைஸ், டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10:40 ஆகுது. ஸோ இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விக்ரவாண்டி தாண்டி ஒரு ரெஸ்ட் ஸ்டாப் நிப்பாட்டியிருக்காங்க. சரவண பவா அப்படின்னு சொல்லி ஒரு ரெஸ்டாரண்ட், சின்னதாக தான் இருக்குது. ஒரு வாட்டர் கேன் 25 ரூபா, கூலிங்கே இல்லாமல். வேறு வழி இல்லை, வெயில் அடிக்கிற வீட்டில் தண்ணி எடுத்துகிட்டு பார்த்தேன், மறந்துட்டேன். தண்ணி மட்டும் வாங்கிட்டு வேறு எதுவும் வாங்கலை. என்ன ஒரு எப்படியாவது போராடி வீட்டுக்கு போயிடலாம்டா அப்படின்ட்டு. ஸோ ஏதோ சீட்டு கிடச்சினா நான் தப்பிச்சேன், ஏன்னா நான் நைட் ஷிஃப்ட்டு போய்ட்டு இருந்தேன். டயர்டு வேறு, சரியான தூக்கம். இத்தனைக்கு நான் வெயில் அடிக்கிற சைடு தான் உட்காந்துருந்தேன், டயர்ட்லேயே நான் தூங்கிட்டேன். இதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லாயிருக்கும்.
பட் திருச்சிக்கு எத்தனை மணிக்கு போகிறாங்கன்றதை நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ வரைக்கும் நல்ல ஒரு ரைடு தான். ஒரு நேரம் 2 மணி நேரம் கரெக்டாக போயிட்டுருக்கு, 2.5 மணி நேரம். பார்ப்போம் அடுத்தடுத்து எத்தனை மணிக்கு போகிறாங்க அப்படின்னு. பஸ்ஸே ஃபுல்லு கும்பலாக இருக்குது. இருந்தும் பஸ் வந்து பார்த்திங்கன்னா விழுப்புரத்துக்குள்ளே போகுது, பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போகுது. நான் போகாது பைபாஸில் அப்படி போயிடுவாங்கன்னு தான் எதிர்பார்த்தேன். பட் உள்ளே போகுதே. இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 11:10 விழுப்புரம் பஸ் ஸ்டாண்டில் இருக்கும். பஸ்ஸில் ஃப்ரீயாக வச்சுருக்கோம். விழுப்புரத்தில் மோஸ்ட் ஆஃப் டைம் ஈவினிங் டைமில் ஸ்டார்ட் ஆகிக்கலாம். அவங்க எல்லாமே இறங்கிட்டாங்க மோஸ்ட்லி. இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. அதான் யோசித்தேன், எதுக்கு இவ்வளோ கும்பலை வச்சுட்டு விழுப்புரம் போகிறாங்க. இப்போ தானே புரியுது. இருக்கிற கும்பலில் விழுப்புரத்தில் இறங்கிறதுக்காக இருந்தால் எப்படி அப்புறம் அதுக்காக தாங்க விழுப்புரமே வந்திருக்காங்க. கும்பல் எல்லாமே இறங்கணுன்றதுக்காக தான். பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12 மணி ஆகுது. ஸோ உளுந்தூர்பேட்டை வந்துருக்கோம். உளுந்தூர்பேட்டையிலேருந்து கிளம்பிட்டாங்க. ஸோ அடுத்து வந்து பெரம்பலூர் தான் அடுத்து வந்து பெரம்பலூர் விட்டு பெரம்பலூர்லேருந்து உள்ளே போய்ட்டு தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். பட் இடையில எப்படி போகிறாங்க அப்படின்றது தெரில, பார்ப்போம். ஹாய் கைஸ், இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் வந்துவிட்டோம். ஸோ இதான் நம்ம பஸ்ஸு. பெரம்பலூர் வந்திருக்கோம். டைம் பார்த்தீங்கன்னா 1:20 ஆகுது. ஸோ கிளாம்பாக்கத்தில் 8 மணிக்கு எடுத்தாங்க. ஸோ ஒரு 5.5 மணி நேரம் ஆகுது. ஓகே, அது எதனால் டிலேன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். எல்லா ஊருக்குள்ளேயும் பஸ்ஸு போயிட்டு வருதில்ல. ஸோ அதனால தான் அந்த டிலே. இந்த டிலே வந்திருக்காது. வண்டி நீட்டாக தாங்க இது வரைக்கும் நல்ல ஒரு ஆவரேஜ் ஸ்பீடில் தான் போயிட்டுருக்காரு. வெயிலாக இருந்தாலும் என்ன பண்ணுறது. இந்த என்னென்னா இப்போ வந்து நமக்கு வந்து ஜென்ரலாக அந்த ஃபெஸ்டிவல் டைத்தில் வந்து பார்த்திங்கன்னா பஸ் ஃபேர் வந்து 300 இருக்கும். அது ஃபுல்லாக தான் டிக்கெட் எடுக்கிற மாதிரி இருக்கும். திருச்சியில் இறங்கினாலும் சரி, சமயபுரத்தில் இறங்கினாலும் சரி. என் பெரம்பலூரே இறங்கினாலும் 300 தான். பட் இன்றைக்கி வந்து எனக்கு 275 நான் சொல்லி எடுத்து டோல்கேட்டில் இறங்கணும் அப்படின்றதுக்காக. இந்த பஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து ஊருக்குள்ளே போனது நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிறையா ஊருக்குள்ளே போயிட்டு அந்த ஊருக்குள்ளே போயிட்டு வந்து, ஏன்னா அந்த ஊர் மக்கள் போகணும் அப்படின்னு. ஏன்னா கிளாம்பாக்கத்தில் பஸ் இல்லை. ஸோ இருக்கிற எல்லா பஸ்ஸுமே எல்லா ஊர் வழியாக வந்தால் தான் அந்த மக்கள் அங்கே போய் சேர முடியும் அப்படின்றதுக்கு எல்லா ஊருக்குள்ளேயும் வருது. லாங்கில் இருக்குது. எனக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. என்னடா ரொம்ப டிலே ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. ஆக்சுவலாக நான் குருவாயூர் ட்ரெயினில் தான் போகலான்னு பிளான் பண்ணேன். ஸோ அதனால் 10 மணிக்கு 2 மணிக்கு இறங்கிடலாம் அப்படின்ட்டு. பஸ்ஸில்னா கொஞ்சம் சீட் இருக்கும், உட்காந்து போகலாம் அப்படின்றதுக்காக தான் கோயம்பேடு கிளாம்பாக்கம் வந்தேன். சீட்லாம் கிடச்சிச்சு எனக்கு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் டைமிங் தான் கொஞ்சம் டிலே ஆகிற மாதிரி இருக்குது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு நாள் தானே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு 1 மணி நேரம் இருக்குது. ஸோ 1 மணி நேரத்தில் திருச்சி போயிடலாம். பெரம்பலூரில் டிரைவர் வண்டி நிப்பாட்டி ரெஸ்ட் ரூம் போயிருக்காங்க. ஏன்னா அவங்களே எவ்வளோ நேரம் ஓட்டிகிட்டே இருப்பாங்க, கஷ்டம் இல்லை. வெயில் தான் கொஞ்சம் மானாவாரியாக கொளுத்தி எடுக்குது. சரியான வெயிலாக இருக்குது. ஒன்றும் முடியல. எப்படா வீட்டுக்கு போகணுன்னு சொல்லி ரொம்ப இதாக இருக்கேன்.
டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2:15 ஆகுது. ஸோ சமயபுரம் திருச்சிக்கு முன்னாடி சமயபுரத்தில் இறங்கிட்டேன். ஏன்னா இங்கேருந்து எனக்கு வீடு பக்கம் ஃப்ரெண்டு வந்துட்டான் பைக்கில். ஸோ அவனோட பிக்கப் பண்ணிட்டு போயிடுவோம். 2 மணி 8 மணிக்கு ஏறணுமா, 9, 10, 11, 12, 1, 2. ஸோ 7 மணி நேரம். திருச்சி போகிறது 8 மணி நேரம் ஆகிருக்கு. டே டைமில் இப்படி தாங்க நடக்கும். 8 மணி நேரம் ஆகிடும். ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க எல்லா ஊருக்குள்ளேயும் பூந்து தான் வந்துச்சா. ஸோ அதனால தான் நான் போய் முதல்ல போய்ட்டு ஃப்ரெஷ்ஷாக போய்ட்டு ஓட்டு போட போகிறேங்க. பாய் காய்ஸ், இதோட வீடியோ பிடிக்கிற வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க.